السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد كتبنا في الزبور من بعد الذكر أن الأرض يرثها عبادي الصالحون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகமும் சர்தாரே ஆலமும் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தமசத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளர் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லவர்கள் வாழிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரஜப் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த ஒரு பரக்கத்து பெற்ற சிறப்பு நிறைந்த மாதங்களாக இருப்பதன் காரணத்தினால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. வபல்லிக்னா ரமலான், ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாக என்கின்ற நல்ல துஆவை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் சென்ற ஜும்ஆவில் நாம் நினைவுபடுத்தியதை போன்று இந்த ஜும்ஆவிலும் அதை நாம் நினைவு கூர்ந்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகம் அதிகம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ரஜப் மாதத்தினுடைய முதல் பகுதியில் நாமெல்லாம் அறிந்த ஒன்று அஜ்மீர் ख्वाजा நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நினைவு கூறுகின்ற ஒரு மாதம். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நபிமார்களாக இருந்தாலும், கலீஃபாக்களாக இருந்தாலும், சஹாபாக்களாக இருந்தாலும், தாபிஈன்களாக, தபஅ தாபிஈன்களாக, வலிமார்களாக, சாலிஹீன்களாக, நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் ஒரு பக்கம் நாம் திரும்பி பார்த்து அந்த வரலாற்றை வாசிக்கின்ற பொழுது அதில் அல்லாஹ் நமக்கு ஏராளமான படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றார். நபிமார்களுடைய வரலாறிலும் அல்லாஹ் நமக்கு தருகின்ற படிப்பினை, அல்லாஹ் எதை சொன்னார்களோ அதை அவர்கள் வாழ்ந்து காட்டியதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை, கலீஃபாக்கள் எதை நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அவர்களுடைய வரலாறை வாசிக்கின்ற பொழுது அல்லாஹ்வும் ரசூலும் எதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் வாழ்ந்த அந்த வாழ்வினுடைய படிப்புடைய விஷயங்கள். இப்படி ஒவ்வொரு வரிசையாக நபிமார்கள், கலீஃபாக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள் இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வரலாறுகளை நாம் வாசிக்கின்ற பொழுது அல்லாஹ்வோடு அவர்கள் இருந்த நெருக்கம், அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டங்களை பேணி வாழ்வதில் அவர்களுக்கு இருந்த ஒரு பிடிமானம், அல்லாஹ்வையும் ரசூலையும் எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி அவர்கள் நம்பி வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை, அந்த வரலாற்றினுடைய ஒவ்வொரு
செய்திகள் ஈமானினுடைய பிடிமானத்தை நமக்கு பெற்றுத்தருகின்ற ஒரு வரலாறாக அது அமைந்திருப்பதன் காரணத்தினால் வலிமாறுகளுடைய வரலாறை ஒவ்வொன்றையும் நாம் வாசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஹஜ்ரத் ஹாஜா முஹையிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கரீபே நவாஸ் என்று இன்றைக்கும் அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். கரீபே நவாஸ் என்று சொன்னால் ஏழைகளின் தோழர், ஏழைகளின் தோழர் என்றுதான் இன்றைக்கும் எல்லோரும் சொல்லுகின்றார்கள். ஹாஜா முஹையிஸ் அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு ஏழைகளின் தோழராக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்த காரியங்கள் என்ன, அவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு எதை படிப்பனையாக விட்டு சென்றார்கள். அவர்களுடைய வரலாறை ஒரு தடவையாவது நாம் வாசிக்கின்ற பொழுது ஆரம்பம் முதல் கொண்டு இறுதி வரை அவர்களுடைய வரலாறு ஒவ்வொரு செய்திகள் நமக்கு உணர்த்துகின்ற படிப்பினைகள் ஏறாம். ஹிஜ்ரி 530 ஆண்டில் இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்கின்றார்கள். தெற்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள சீசான் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர்களுடைய தாயினுடைய பெயர் மாஹினூர், அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் கியாசுத்தீன். இந்த இரண்டு பேர்களுமே இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சத்திலே பிறந்தவர்கள். இந்த இரண்டு பேர்களுமே அவர்களுடைய தாய் ஹுசைன் வம்சத்திலே பிறந்தவர்கள், அவர்களுடைய தந்தை ஹசன் வம்சத்திலே பிறந்தவர்கள். இப்படி அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளில் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் தான் இமாம் ஹஜ்ரத் ஹாஜா முஹையிஸ் அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்கின்ற வரலாற்றினுடைய முதன்மையான செய்தி நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. இவர்கள் இவ்வளவு சிறப்பு பெற்று விளங்குவதற்கு காரணம் என்ன? இவ்வளவு சிறப்பானவர்களாக அல்லாஹ்விலும் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலும் மக்களிடத்திலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மாமனிதராக, ஒரு சீதேவியாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதற்குண்டான முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய தாயும் தந்தையும் கஅபாவினுடைய பக்கத்தில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அவர்கள் செய்த ஒரு துஆ. இந்த துஆ தான் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் திருமண பந்தங்களை முடித்து குழந்தை வேண்டும் என்று இந்த உலகத்தில் பெற்றோர்கள் ஆசைப்படுகின்ற குழந்தை செல்வங்களுக்கு ஆசைப்படுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு துஆவை செய்ய வேண்டும் என்பதை இவர்களுடைய வரலாற்றினுடைய முதன்மையான ஒரு செய்தி நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. கஅபாவினுடைய ஹஜ் செய்கின்ற பொழுது அவர்கள் இரண்டு பேர்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். எங்களில் இருந்து ஈமானில் பிடித்தமான ஒரு மனிதரை, ஈமானில் உறுதியான ஒரு மனிதரை, சாலிஹான ஒரு மனிதரை எங்களுக்கு நீ அன்பளிப்பாக தருவாயாக, எங்களுக்கு நீ வாரிசா ஆக்குவாயாக என்று அவர்களுடைய தாயும் தந்தையும் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் துஆ செய்ததனுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த உலகத்தில் ஹிஜ்ரி 530 இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்கின்றார்கள். தெற்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள சீசான் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர்கள் மறைந்த இடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அஜ்மீர் என்று சொல்லக்கூடிய இன்றைய மாநகரம். மிகச் சரியாக 97 வயது வரை இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். மிகச் சரியாக 97 வயது வரை இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய இறப்பினுடைய அந்த நேரம் ஹிஜ்ரி 627 ரஜப் மாதம் 6 அன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்த உலகத்தில் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே சேருகின்றார்கள். ஒரு 97 வயது ஆண்டு காலம் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்ததனுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன தெரியுமா? 1 கோடிக்கும் 10 லட்சம் குறைவாக, இன்னும் சொல்ல போனால் 1 கோடிக்கும் நெருக்கமாக இந்த துனியாவில் முஸ்லிம்கள் அத்தனை பேர்களை ஈமானின் பக்கம் ஒன்று சேர்த்தார்கள். இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நம்மோடு பழகக்கூடிய ஒரு மனிதரை அவர் நம்மை பார்த்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை பார்த்து அவர் ஈமானுக்கு வர வேண்டும். லாய்க்கராக பித்தீன் தீனில் எந்த நேரத்திலும் நிர்பந்தம் என்பது கிடையாது. கட்டாயமாக ஒரு மனிதரை பிடித்து நீ கலிமா சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டிய கடமை யாருக்கும் இது உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஈமானை போதிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு சகோதர சமுதாயத்து மக்கள் சில மக்களை பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களை கல்லாலும் செருப்பாலும் கம்பியாலும் அடித்துக் கொண்டு இந்த வார்த்தையை நீ சொல்லி என்று வற்புறுத்தி அவர்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகளை தரக்கூடிய காட்சிகளை இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு 1 கோடிக்கும் நெருக்கமான மக்கள் அவர்களால் ஈமானுக்குள்ளால் நுழைந்த ஒரு வரலாற்று செய்தி அவர்களுடைய வரலாறில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகின்றது. எங்கெல்லாம் பயானுக்கு செல்லுகின்றார்களோ, எங்கெல்லாம் நடந்து செல்லுகின்றார்களோ, அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களிடத்தில் ஒரு 2 வார்த்தைகளை பேசிவிடுவார்களே ஆனால் கிறிஸ்தவர்களாக, யூதர்களாக, நெருப்பு வணங்கிகளாக, மஜூசிகளாக யாராக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஈமானினுடைய பிடிமானம், அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த தௌஹீதினுடைய ஒரு வலிமையான ஒரு செய்தி யார் அவர்களை பார்த்தாலும் ஈமான் கொண்டு விடுவார். எந்த மஜ்லிஸில் அமர்ந்தவர்கள் பயான் செய்தாலும் அவர்களுடைய செய்திக்கு பின்னால் ஈமானாகி விடுவார்கள். வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுடைய வரலாறுகளை ஒரு பக்கம் நீங்கள் வாசித்து பாருங்கள். இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்திலும் இன்னபிற வரலாற்றினுடைய நூல்களிலும் அவர்களுக்கென்று அவர்களுடைய வரலாறை தனித்தனியாக சொல்லக்கூடிய ஹஜ்ரத் ஹாஜா முஹஜ்ஜிஸ் அஜ்மீரி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வரலாற்றினுடைய செய்திகளை நீங்கள் ஒரு தினம் நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். 90 லட்சம் பேர்கள் அவர்களுடைய கரம் பிடித்து ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்வினுடைய செய்திகள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வாழ்வை, ஒரு தூய்மையான ஒரு வாழ்வை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வை, தௌஹீதினுடைய கலிமாவை தங்களுடைய உள்ளத்தில் சுமந்து தங்களுடைய நாவில் முடிந்த அத்தனை பேர்களுக்கு அவர்கள் ஈமானை இது உலகத்தில் நசீவாக்கி தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நபிமார்களுடைய வழியில் ஹலீஃபாக்கள் இருந்தார்கள், ஹலீஃபாக்களுடைய வழியில் சஹாபாக்கள் இருந்தார்கள், சஹாபாக்களுடைய வழியில் தாபிஈன்கள் இருந்தார்கள், தாபிஈன்களுடைய வழியில் தபஅத்தாபிஈன்கள் இருந்தார்கள், அவர்களுடைய வழியில் வலிமார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அந்த வாழ்வு நமக்கு வேண்டும் என்றுதான் அத்தனை பேர்களுடைய வரலாறுகளையும் இந்த உலகத்தில் நாம் வாசிக்கின்றோம், நாம் சொல்லுகின்றோம், நாம் கேட்கின்றோம். அவர்களை நாம் தூக்கி பிடிக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நிகராக அவர்களை நாம் பிடிக்கவில்லை. அல்லாஹ் தான், ரசூலுல்லாஹ் தான், சஹாபாக்கள் தான். அவர்களுடைய வரிசையில் வலிமானவர்களுடைய வரலாறுகளில் பொதிந்து கிடக்கின்ற இது போன்ற ஏராளமான கராமாத்துகளை இந்த உலகத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அதிலிருந்து ஒரு துளி நிஅமத் அல்லாஹ் நமக்கு தந்துவிட மாட்டானா, அதிலிருந்து அல்லாஹ் நமக்கு ஒரு துளியை நசீவாக்க மாட்டானா என்றுதான் வரலாற்றினுடைய வலிமார்களுடைய வரலாறுகளை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் நாம் ஏங்கி நிற்கின்றோம். நீங்கள் ஒவ்வொரு வரிகளையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஹஜ்ரத் ஹாஜா முஹீதீன் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய தோழர்களுக்கு அவர்கள் ஒரு 10 உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள். வரலாற்றினுடைய அவர்களுடைய வரலாறு நீளமான ஒரு வரலாறு. ஆப்கானிஸ்தானில் பிறந்தார்கள், ஹஜ்ஜுக்கு சென்றார்கள், அரபகத்தினுடைய எல்லா நிலைகளையும் கண்டார்கள். கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை சந்தித்தார்கள். சமகாலத்தில் இந்த உலகத்திலே வாழ்ந்த அத்தனை மகான்களையும் சந்தித்தார்கள். அதற்கு பின்னால் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவிற்கு சென்று ஜியாரத்து சென்றதற்கு பின்னால் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு இந்தியாவிற்கு வந்தார்கள். இங்கு வந்ததற்கு பின்னால் அஜ்மீரை அவர்கள் தங்களுடைய இருப்பிடமாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். அந்த இருப்பிடத்தை ஆக்குவதற்கு அவர்கள் பட்ட சிரமங்கள் வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. மாமன்னர் பிருத்திவிராஜ் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்ததற்கு பின்னால் இவர்களை கொண்டு எல்லா மக்களும் ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்திகளை அறிந்ததற்கு பின்னால் இவர்களை எப்படியாவது இங்கிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று அவர் முனைந்தார். அவரால் முடியவில்லை. வரலாற்றினுடைய செய்திகள், ஹாஜா முஹீதீன் அவர்களுடைய வரலாற்றினுடைய செய்திகள், அந்த வரலாற்றினுடைய கடைசி செய்தியாக இந்த வரலாறை நமக்கு சொல்லுகின்றது. 97வது வயதில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து அஜ்மீரை தங்களுடைய இருப்பிடமாக இந்த உலகத்தில் ஆக்கிக் கொண்டார்கள். இன்றைக்கும் அவர்களை வலியுல் ஹிந்த் என்றும், இந்தியாவினுடைய வலி என்றும், கரீபே நவாஸ் என்று, ஏழைகளின் தோழர்கள் என்றும் இன்றைக்கும் அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் வாசிக்கப்படுகின்றார்கள். இது உலகத்தில் அவர்கள் வாழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த துனியாவினுடைய மக்களுக்கு அவர்கள் ஒரு 10 உபதேசங்களை சொன்னார்கள். அந்த வரலாற்றை, அந்த 10 விஷயங்களை நாம் அறிந்து கொண்டால் அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறுதி வரை, அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர்கள் வாழ்ந்த அந்த வரலாற்றினுடைய செய்திகள் நமக்கு உணர்த்தி சொல்லும். முதலாவதாக சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பராமரிப்பது இருக்கின்றதே அதை ஒரு வணக்கமாக இந்த உலகத்தில் நீங்கள் செய்யுங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பை போன்ற செய்திகள். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பராமரிக்கின்ற அந்த வளர்ப்பு முறைகள்
தர்மங்கள் இருக்கின்றது, அதே ஒரு இபாதத்தாக இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் கண்ணும் கருத்துமாக அவர்களை வளர்க்க முடியுமோ, அல்லாஹ்வும் ரசூலும் இந்த மார்க்கம் நேசிக்கின்ற முறையின் பிரகாரம் உங்களுடைய குழந்தைகளை தர்பியத்தில் அவுலாத் அவர்களை எப்படி நீங்கள் வார்த்தெடுக்க முடியுமோ அந்த வளர்க்கின்ற அந்த முறைகளை கஷ்டமாக நீங்கள் நினைக்காதீர்கள், அதை நீங்கள் சுமையாக நினைக்காதீர்கள், ஒரு வணக்கமாக இபாதத்தாக நீங்கள் நினையுங்கள். நீங்கள் எப்படி அவர்களை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ அதை விட உயர்ந்த ஒரு சாணத்தை உங்களுடைய குழந்தைகளை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான் என்று முதலாவதாக அவர்களுடைய வரலாற்றுடைய செய்திகளில் மக்களுக்கு முதல் உபதேசத்தை சொன்னார்கள். இரண்டாவது அஸ்ஸதகத்துல் பஹரி, நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்கின்றதே அது கடலை போன்று இருக்க வேண்டும். மிக சுருக்கமான வார்த்தையாக இருந்தாலும் அதற்குள்ளான ஏராளமான விஷயங்கள். அஸ்ஸதகத்துல் பஹரி, நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்கின்றதே அது கடலை போன்று இருக்க வேண்டும். நீங்கள் கடலை பாருங்கள், ஆய்வு செய்யுங்கள். அந்த கடலுக்கு மேலாலும் கீழாலும் அல்லாஹ் எப்படிப்பட்ட நியமத்துகளை எல்லாம் கொட்டி வைத்திருக்கின்றார். மீன்கள் எவ்வளவு வகை வகையான மீன்கள், சின்ன சின்ன மீன்களில் இருந்து பெரிய திமிங்கலம் வரை எவ்வளவு பெரிய மீன்களை அந்த கடலுக்குள்ளால் அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவைகள் எத்தனை நிறங்கள், அவைகளில் எத்தனை குணங்கள். மனிதர்களை விரும்புகின்ற மீன்கள் உண்டு, மனிதர்களை சாப்பிடுகின்ற மீன்கள் உண்டு. இது துனியாவில் கடலுக்குள்ளால் அல்லாஹ் ஏராளமான நியமத்துகளை வைத்திருக்கின்றான். மாணிக்கரங்களையும் மரகதங்களையும் வைடூரியங்களையும் முத்துக்களையும் அந்த கடலுக்குள்ளால் அல்லாஹ் வைத்து அவ்வளவு பெரிய ஆழமான ஒரு நிலையிலிருந்து மேல் உயரத்தில் இருந்த அந்த கடல் மனிதனை தனக்குள்ளால் வர வைக்கின்றது. ஒத்துக்குழிக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் கடலுக்குள்ளே செல்லுகின்றார்கள். அதைத்தான் மகானவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகத்துல் பஹரி, நீங்கள் கடலை பாருங்கள், அது எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு பிரயோஜனம் தருகின்றதோ, அந்த கடல் எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு பிரயோஜனம் தருகின்றதோ அதை போன்று துனியாவில் நீங்கள் மற்ற மக்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இந்த உலகத்தில் இருந்து கொள்ளுங்கள். கடலை போல நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று ஒற்றை வார்த்தைகளை சொல்லி முடித்தார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களை முந்திவிட்ட உங்களுடைய முக்மீனான மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துஆக்கள் இருக்கின்றது, அது உங்களுக்கு அல்லாஹ் தர்மமாக ஆக்கி வைத்திருக்கின்றார். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துஆக்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்கின்ற அந்த துஆக்கள், அவைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தர்மமாகவே ஆக்கி வைத்திருக்கின்றார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்குள்ளால் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்ற ஹதீஸ்கள் ஏராளம். ரிதர் ரப்பு ஃபீ ரிதல் வாலிதி வசுகுத்து ரப்பு ஃபீ சுகுத்தில் வாலிதி. அல்லாஹ்வினுடைய திருப்தி உங்களுடைய தந்தையினுடைய திருப்தியை வைத்திருக்கின்றான். தந்தையினுடைய திருப்தியில் அல்லாஹ்வினுடைய திருப்தி இருக்கின்றது. உங்களுடைய தந்தையினுடைய கோபத்தில் அல்லாஹ்வினுடைய கோபம் இருக்கின்றது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நம்முடைய முந்திவிட்ட நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி துஆ கேட்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு ஒரு தர்மமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். பெற்றோர்களுக்கு நான் துஆ செய்ய மாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொல்வார்களேயானால் அவர்களுடைய ஈமானில் அவர்கள் பலவீனப்பட்டு போய்விட்டார்கள். பெற்றோர்கள் முந்திவிட்டார்கள், மரணமாகி விட்டார்கள், அவர்களுக்காக வேண்டி நான் எந்த விதமான துஆக்களையும் செய்ய முடியாது என்று யாராவது சொல்வார்களேயானால் அவர்களுடைய ஈமானில் அவர்கள் பலவீனப்பட்டு போய்விட்டார்கள். அப்படி யாராவது சொல்லி விடுவார்கள், சொல்லுவார்கள் என்பதற்காக வேண்டித்தான் ஐங்கால தொழுகையினுடைய அத்தஹிய்யாத்தில் ஒரு வணக்கமாகவே அல்லாஹ் ஆக்கி தந்து விட்டார். அதை ஓதாவிட்டால் தொழுகை நிறைவேறாது. அல்லாஹும்ம குஃபிர்லி வலி வாலிதைய, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. கடைசி துஆவை மசூராவை ஓத வேண்டும், அத்தஹிய்யாத் ஓத வேண்டும், தரூத் இப்ராஹிம் ஓத வேண்டும், அதற்கு பின்னால் வருகின்ற இந்த அத்தஹிய்யாத்தையும் ஓத வேண்டும். இதை ஓதினால் தான் தொழுகை பரிபூரணமாக நிறைவேறுகின்ற ஒரு வாக்கியத்தை பெறுகின்றது என்பதை அல்லாஹ்வே சொன்னதற்கு பின்னால் நான் துஆ செய்ய மாட்டேன் என்று யாராவது சொல்வார்களேயானால் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் அவர்கள் குறைவை ஏற்படுத்துகின்றார்கள், அவர்களுடைய ஈமானில் அவர்கள் பலகீனப்பட்டு போய்விட்டார்கள் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹிய்யாத் ஓதுகின்ற அந்த கற்றுத்தந்திருக்கின்ற அந்த முறை நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றனர். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்கின்ற அந்த துஆ ஒரு தர்மமாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். நான்காவதாக சொன்னார்கள், பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவு தருவீர்களேயானால், உங்களுடைய கண்களுக்கு முன்னால் பசியோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் உணவு தருவீர்களேயானால்
அல்லாஹ் உங்களுக்கு நினைக்க முடியாத புறத்தில் இருந்து கணக்கில்லாமல் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தந்து கொண்டிருப்பார். இது நான்காவதாக சொன்னார்கள். ஐந்தாவது சொன்னார்கள், இரவில் நீங்கள் தூங்குகின்ற பொழுது ஒதுவோடு உங்களுடைய உறக்கம் அமைந்திருக்குமே ஆனால், இரவில் நீங்கள் தூங்குகின்ற பொழுது ஒதுவோடு உங்களுடைய உறக்கம் அமைந்திருக்குமே ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மலக்கை பாதுகாப்பாக நிறுத்துகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மலக்கை பாதுகாப்பாக நிறுத்துகின்றான். அந்த மலக்கு நீங்கள் எழுந்திருக்கின்றவரை உங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை அந்த மலக்கிற்கு அல்லாஹ் தருகின்றான் என்று ஐந்தாவதாக சொன்னார்கள். ஆறாவதாக சொன்னார்கள், அதிகாலை நீங்கள் எழுந்ததற்கு பின்னால், அதிகாலை நீங்கள் எழுந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை முடித்ததற்கு பின்னால் துனியாவினுடைய பணிகளை நீங்கள் துவக்குகின்ற பொழுது உங்களுடைய பெற்றோர்களை ஒரு பார்வை பார்த்து விட்டு துவக்குங்கள். ஒவ்வொரு செய்திகளும் அதற்குள்ளால் ஏராளமான விஷயங்கள், விளக்கி செல்வதற்குண்டான நேரமில்லை. நீங்கள் எல்லாம் அதற்குண்டான விஷயங்களை முழுமையாக நீங்கள் அறிந்தவர்கள். அதிகாலை எழுந்திருந்து வணக்க வழிபாடுகளை முடித்து நீங்கள் துனியாவினுடைய காரியங்களை துவக்குகின்ற பொழுது உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் ஒரு பார்வை பார்த்ததற்கு பின்னால் துனியாவினுடைய வணக்க செயல்பாடுகளை நீங்கள் துவக்குகின்ற பொழுது அதற்குண்டான பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்ளுகின்றான். ஒரு நஃபிலான ஹஜ் செய்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு அதிகாலையிலேயே தருகின்றான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி ஆறாவதாக நமக்கு சொன்னார்கள். ஏழாவதாக சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் மறுமைக்குண்டான ஒரு சேமிப்பு உங்களிடத்தில் நிரம்ப இருக்க வேண்டும். மறுமைக்குண்டான ஒரு சேமிப்பு இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நேர்மையான இதயத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். நேர்மையான இதயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த நேர்மையான இதயத்தின் பின்னணியில் அமலே சாலிஹா, சாலிஹான நல்ல அமல்களை நிரம்ப நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். மறுமையினுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எட்டாவதாக சொன்னார்கள், நீங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும், நீங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒரு எண்ணம் உங்களுக்கு வேறோங்கி இருக்க வேண்டும். நீங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் இதுதான் எனக்குண்டான கடைசி நேரம், இதுதான் எனக்குண்டான கடைசி நேரம், அடுத்த நொடி எனக்கு என்ன நடக்கும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. உங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்திலும் இதுதான் எனக்குண்டான கடைசி நேரம் என்பதை நீங்கள் முடிவு செய்து அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நீங்கள் விழிப்போடு இந்த உலகத்தில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று எட்டாவதாக சொன்னார்கள். ஒன்பதாவதாக சொன்னார்கள், அல் மஹப்பத்து கஷம்சி, சூரியன் இந்த பூமியை எப்படியெல்லாம் விரும்புகின்றதோ அதை கூட நீங்கள் மக்களை நேசிக்க வேண்டும். அதிகாலை உதிக்கின்ற அந்த சூரியன் நல்லவர்களுக்கு மட்டும்தான் நான் வெயில் தருவேன் என்று சொல்லவில்லை. அதிகாலை உதிக்கின்ற அந்த சூரியன் நான் தீயவர்களை மட்டும் சுற்றிருப்பேன் என்று சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நல்லோர்களுக்கும் தீயோர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் செடிகளுக்கும் கொடிகளுக்கும் தேவையான சுவாசிக்கின்ற ஒரு மூச்சை, ஒரு காற்றை, இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு பாக்கியத்தை சூரியன் எல்லா மக்களுக்கும் பெற்றுத் தருகின்றது. அதை போல் உங்களுடைய மஹப்பத் இந்த துனியாவில் எல்லோரையும் நேசியுங்கள், எல்லோரையும் நீங்கள் நேசியுங்கள். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நீங்கள் உயர்ந்த ஒரு பாக்கியத்தை பெறுவீர்கள். பத்தாவதாக சொன்னார்கள், அத்தவாது மக்கள் அருதி, பூமியை போல் நீங்கள் பணிவோடு இருந்து கொள்ளுங்கள், பூமியை போல நீங்கள் பணிவோடு இருந்து கொள்ளுங்கள் என்று பத்தாவதாக சொன்னார்கள். இந்த பூமி யார் தன் மீது நடந்தாலும் எல்லா மக்களையும் அது தாங்கிக் கொள்ளுகின்றது. நல்லவனாக, கெட்டவனாக, கொலையாளியாக, விபச்சாரம் செய்யக்கூடியவனாக, அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியவனாக, போல் சொல்லக்கூடியவனாக, நம்மாமாக, ஹசாதாக யாராக இருந்தாலும் எல்லா மக்களையும் அந்த பூமி தாங்கிக் கொள்ளுகின்றது. அதை போன்று நீங்கள் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகுங்கள். தண்டிக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் யாரையும் தண்டிக்க வேண்டியதில்லை. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நல்லவர்களாக இந்த பூமியை போன்று நீங்கள் பணிவோடு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அதற்கு ஹாஜா முஹைனுத்தீன் அவர்கள் தங்களுடைய வரலாற்றினுடைய செய்திகளில் இந்த 10 உபதேசங்களை மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றினுடைய செய்திகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றன. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் இந்த துனியாவிற்காக வேண்டி வாழுகின்ற பொழுது அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும். இந்த துனியாவிற்காக வேண்டி வாழுகின்ற பொழுது அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும். வரலாற்றினுடைய இன்னொரு உண்மை செய்தி தெரியுமா? அமெரிக்காவினுடைய
பேராசிரியர் எட்வின் அட்னான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஒரு அறிஞர், இந்தியாவை எல்லா பக்கமும் சுற்றி கொண்டே வருகின்றார். முகலாய பேரரசு வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த அந்த இடங்களையும் அவர்களுடைய மன்னரிகளையும் எல்லா இடங்களையும் சுற்றி கொண்டு வருகின்றார். அது யாராலும் கவனிக்கப்படவில்லை, யாராலும் அது வாசிக்கப்படவில்லை. இறுதியாக அவர் அஜ்மீருக்கு வருகின்றார். வந்து பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாட்சி நடப்பதை அவர் பார்க்கின்றார். அவர் பார்த்ததற்கு பின்னால் அங்கு இருக்கக்கூடிய அந்த வரலாற்றினுடைய நூலில், அந்த புத்தகத்தில் இப்படி குறிப்பு எழுதுகின்றார்: இங்கு நடக்கக்கூடிய ஒரு அரசாட்சியை போன்று இந்தியாவில் நான் எந்த இடத்திலும் பார்க்கவில்லை. ஒரு மகான் மறைந்ததற்கு பின்னால் அவர்கள் வாசிக்கப்படுகின்றார்கள். ஒரு மகான் மறைந்ததற்கு பின்னால் அவர்களுடைய வரலாற்று செய்திகள் எடுத்து சொல்லப்படுகின்றது. ஒரு மகான் மறைந்ததற்கு பின்னாலும் அவர்களுடைய அடக்க செலத்திற்கு வருகின்ற பொழுது மிக கண்ணியத்தோடு இவர்கள் வரக்கூடியதை பார்க்கின்ற பொழுது இவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசனாக, ஒரு ஆன்மீக பேரரசனாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்ததன் காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு பேரையும் புகழையும் அவர் பெற்றிருக்கின்றார் என்று பேராசிரியர் அந்த குறிப்பை எழுதிவிட்டு சொன்னார் என்று அவர்களுடைய வரலாற்றினுடைய இறுதி செய்தியாக நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் துனியாவை நேசிக்க வேண்டியதுதான். நபிமார்களும் நேசித்தார்கள், வலிமார்களும் நேசித்தார்கள். அவர்களுடைய நேசிப்பிற்கும் நாம் நேசிக்கின்ற அந்த நேசத்திற்கும் உண்டான ஏராளமான வித்தியாசங்கள் இருப்பதன் காரணத்தினால் அவர்களும் அல்லாஹ்வை வணங்கினார்கள், நாமும் அல்லாஹ்வை வணங்குகின்றோம். அவர்களும் தௌஹீதுடைய கலிமாவை சொன்னார்கள், நாமும் தௌஹீதுடைய கலிமாவை சொல்லுகின்றோம். அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் ஏராளமான வித்தியாசங்கள் இருப்பதன் காரணத்தினால் அந்த ஈமானுடைய உறுதி, அந்த ஈமானுடைய சுவை, அந்த வணக்கத்தினுடைய சுவை நமக்கும் வர வேண்டும் என்றுதான் அவர்களுடைய வரலாற்றினுடைய செய்திகள் இங்கே பரிமாறப்படுகின்றது. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் நபிமார்கள் எப்படி ஈமானில் உறுதியாக இருந்தார்களோ அதை தொடர்ந்து கலீஃபாக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள் தங்களுடைய வாழ்வில் எப்படி அவர்கள் தௌஹீதுடைய கலிமாவில் உறுதியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்வை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அவர்களுடைய கரமெடுத்து யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டார்களோ, அவர்களுடைய வரலாறுகளை யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாசிக்கின்றார்களோ அவர்களுக்கும் ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை மறுமை நாள் ஆகிரத்தினுடைய அனைத்து அதாபங்கள், வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.